வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போடுறது, யூபிவிசி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் நெட்லான் டோர் செய்கிறது பற்றி போட்டிருப்போம். இதில் நெட்லான் டோர் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ தொடர்ச்சியாக போட்டிருக்கிறோம். அடுத்து அலுமினிய பார்ட்டிஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போடலான்னு இருக்கிறோம். அதில் முதல்ல அலுமினிய பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அலுமினியம் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்குள்ள சேனலு. இந்த சேனல் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5x 1.5, அதாவது ஒரு சைடு 2.5 இன்ச்சும் ஒரு சைடு 1.5 இன்ச்சும் இருக்கும். அடுத்து இந்த சேனலில் 90 டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்காக எல் கிளாம்ப் தான் ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அளவெடுத்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல இந்த எல் கிளாம்பை தான் நம்ம வெட்டிக்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு எல் கிளாம்ப் தேவைப்படும். இந்த எல் கிளாம்போட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு 1.5 இன்ச்சும் ஒரு சைடு 1 இன்ச்சும் இருக்கும். இந்த 1 இன்ச்சு சைடில் தான் நாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு சைடு 90 டிகிரி ஜாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற சேனலை ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். இது எத்தனை எல் கிளாம்ப் தேவைப்படுதோ அத்தனை எல் கிளாம்பு நம்ம முதல்ல கணக்கு பண்ணி வெட்டிக்கணும். இதுதான் இந்த சேனலு. இந்த சேனலில் தான் நாம் இந்த எல் கிளாம்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த எல் கிளாம்போட சைஸ் எத்தனை இன்ச்சு வெட்டிக்கணுன்னா, இந்த 2.5 கொண்ட செக்ஷனோட 2.5 இன்ச்சு சைஸில் தான் பகுதியில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி எல் கிளாம்பை 2.25 இன்ச்சு நம்ம ஒரு இது வெட்டிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2.5 கொண்ட செக்ஷனு. இந்த 2.5 இன்ச்சு இருக்கிற சைடில் தான் நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், அப்படி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 சைட்லேயும் கிளிப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த குரு விடப்பட்டிருக்கும். இந்த 1.5 இன்ச்சு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பார்வை சைடில் தெரியும். இப்போது இந்த எல் கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஸ் மாதிரி இந்த 2.5x 1.5 சேனலை ஒரு சின்ன பீஸ் நம்ம வெட்டிக்கணும். அடுத்து நாம் பார்ட்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் சேனல் நம்ம என்ன அளவு ஹைட் சேனல் என்ன அளவு இருக்கோ அந்த சேனல் நம்ம வெட்டிக்கிறோம். அப்போ வெட்டிட்டு நம்ம எந்த இடத்துல அந்த எல் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த எல் கிளாம்பை மார்க் பண்ணிவிட்டு இந்த சின்ன 2.5x 1.5 கட் பீஸை தூக்கி அந்த மார்க்கில் வச்சு கரெக்டாக அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இந்த எல் கிளாம்பை வச்சு நாம் ஸ்க்ரூ பண்ணணும். இப்போது இந்த இடத்துல தான் அந்த எல் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு ஆஸ் பீஸ் வெட்டி இருக்கிற மாதிரி 2.5 கொண்ட சேனல் அந்த சேனலை நாம் இந்த இடத்துல வச்சு கரெக்டாக வச்சு இந்த எல் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பீஸு. இந்த பீஸை கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அந்த எல் கிளாம்பு அந்த 90 டிகிரி ஜாயிண்ட்டுக்கு இந்த சேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அந்த அளவுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அதுக்குள்ளே இந்த எல் கிளாம்பை வச்சு நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூவை வச்சு முடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்க்ரூவை வச்சு அந்த எல் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த நம்ம ஸ்கொயர் வச்சு மார்க் பண்ணியிருக்கிற அந்த மார்க்குக்காக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த எல் கிளாம்பை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அப்போ தான் நாம் இந்த ஜாயிண்ட்டு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். பார்ட்டிஷன் ஒர்க்கில் ரொம்ப முக்கியமாக இந்த ஜாயிண்ட்டு தான் பர்ஃபெக்ஷனை கொடுக்கும். இதை கரெக்டாக பண்ணால் தான் நாம் ஜாயின் பண்ணுற சேனல்லாம் கரெக்டான அளவில் நேராக கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பார்ட்டிஷனே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல் கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் அதில் 90 டிகிரி ஜாயிண்ட்டுக்காக குறுக்கு சேனல் வச்சு நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ண போகிறோம். இந்த குறுக்கு சேனல் என்ன அளவில் வெட்டணும், இந்த ஹைட் சேனல் என்ன அளவில் வெட்டணும், ஒரு பார்ட்டிஷனுக்கு எப்படி அளவு எடுக்கணும், இது கிளிப்பு எப்படி வெட்டணும், அதுக்கு என்ன அளவு எடுக்கணும், இதெல்லாம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி நீங்கள் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் 90 டிகிரி ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக அந்த எல் கிளாம்பில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸ்க்ரூ நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி நாம் பண்ணணும். அவ்வளோதான், இப்போ பண்ணியாச்சு. இது ஒரு ஃபஸ்ட் ஜாயிண்ட். இது மாதிரி தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்ட்டிஷனில் வரும். ஆனால் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.